செம்ம. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யூ. ஓகேங்களா, ரீசெண்டாகவே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு டாபிக் என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட செகண்ட் ஒய்ஃப் டாபிக் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் அதுலேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட செகண்ட் ஒய்ஃபான ஜாய் கிறிசல்டா அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து அவங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்ச ஒரு வீடியோ. ஓகேங்களா, ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களோட லவ்வை காட்டுறதுக்காக அவங்களுக்கு ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அனுப்பிச்ச வீடியோவை இதற்கு எம்எல்ஏ இவ்வளோ லவ் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ ரொம்ப அந்த வீடியோவில் அவருக்கு வந்து அவங்க மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றது அவர் வந்து அந்த வீடியோவில் ரொமான்டிக்காக காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா சோஷியல் மீடியாஸில். அண்ட் அதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, லைக் இமிடேட் பண்ணுற மாதிரி குக் வித் கோமாளி குரேஷ் அவர்கள் வந்து ஒரு இமிடேஷன் அந்த வீடியோவே ஒரு இமிடேட் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரீஷேர் பண்ணுறாங்க. ஒரு ரீல்ஸாக க்ரியேட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை விட வைரலாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோவில் ரொம்பவே காமெடியாக ஓணம் அன்னைக்கு, அதாவது நேற்று தான் போட்டிருந்தாங்க, ஓணம் அன்னைக்கு கேரளா ஸ்டைலில் அவர் அந்த வீடியோ பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே ஃபன்னாக வந்து போட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருக்கும் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. யார் அந்த கமெண்ட் பண்ணவர்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது டே ரொமான்ஸ் பத்தலனா நீ வந்து என்கிட்ட 2 days கிளாஸ் வாடா அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து அது கீழே போட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டை பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றத இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் என்னோட ரியாக்ஷன் என்ன அப்படி வந்து உங்களை கலாய்ச்சி உங்களை ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரோட பர்பஸ் வந்து ஒரு காமெடி, என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. நாட் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. ஓகேங்களா, காமெடி பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு. பட் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் கீழே ஒரு கில்ட் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொமான்ஸ் பற்றினா என்கிட்ட 2 நாள் வந்து கிளாஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணதை பார்த்தாதுன்னு இன்னொருத்தருக்கும் அதை கண்டு கொடுத்து ஏன் அவருக்கும் நாளைக்கு வந்து உங்களை மாதிரி நியூஸில் வரணும்னு ஆசையாக இருக்கேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு இன்னொரு ரியாக்ஷன் ஆக்சுவலி இப்படி தான் இருந்தது. அதை பார்க்கும்போது ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கேஷுவலான ஒரு கமெண்ட்டை லீவ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா அந்த ரீல்ஸ் கீழே. இது குரேஷ் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக அதை பண்ணியிருக்காரு. தட்ஸ் நாட், அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு இவர் போட்ட இந்த கமெண்ட் தான் கோவத்தை வர வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவர் அதை பற்றி தான் போட்டிருக்காரு. அது கூட தெரியாமல் ஒரு சென்ஸே இல்லாமல் அதுக்கு கீழே இவர் ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட்டை போடுறாரு. இன்னமும் வேறு யாரை பற்றி கிண்டல் பண்ண மாதிரியும் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் உங்களை பற்றி தான் கலாய்ச்சிருக்காங்க. ஸோ நீங்களே இப்படி ஒரு கேவலமான கமெண்ட் பண்ணலாமா? என்னை பொறுத்தவரை அது ஒரு கேவலமான கமெண்ட் மாதிரி தான் தோணுது. பட் ஜென்ரலாக இருக்க எல்லோரும் நார்மலாக பார்க்குறீங்க. பட் ஒருத்தர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இவ்வளோ கேஷுவலான ஒரு கமெண்ட் போடுறாருல்ல, அது உங்கள் மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, லவ் யூ காய்ஸ், பை பாய்.